வணக்கம் நண்பர்களே! மாயா சீனு சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம புவனேஸ்வரி வந்து திட்டத்த நிறைவேத்துறாங்க. நம்ம ரகுராம் குடும்பத்த ரகுராம பழி வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு வந்து யோசிக்க நேரம், சாருவ பேசாம கொன்னு தூக்குல போட்டு, என் சாவுக்கு காரணம் ரகுராம் அப்படின்னு அவ கையில ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிட வேண்டியதான். இந்த ரகுராம் காலம் ஃபுல்லா வந்து ஜெயில்ல வந்து இருப்பான். இதுதான் நான் செய்ய போற வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து லிங்கத்துக்கு வந்து துரோகம் இழைச்சு அவங்க பொண்ணையே கொன்னு இந்த வேலையை திட்டத்தை ரகுராம் கைதாகணும்னு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான வேலையை நம்ம புவனேஸ்வரி செய்கிறாங்க. ரகுராம் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து நம்ம சாருக கையில் அந்த பேப்பரை பார்த்து அதிகாரிங்க வந்து நம்ம ரகுராம கைது செய்கிறாங்க. மாயா சீனு எல்லாம் எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம ரகுராம் கிட்ட வந்து நம்ப வச்சுறாங்க. சீனுவும் நம்ம சாருவம் வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்க. சீனு வந்து குடிச்சுக்கிட்டு சாரு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாரு இருக்கு எனக்கும் வந்து சீனு மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரகுராம் அது எப்படி முடியும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஏன் மாயாவுக்கும் சீனு மாமாவுக்கும் டைவர்ஸ் வாங்கிட்டு இல்லை அதுக்கு பிறகு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ரகுராம் சொல்கிறாங்க சரி நான் ஒத்துக்கிட்டேன். இப்போ வந்து நாளைக்கு காலையில் நம்ம சீனுவுக்கும் சாருவுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி இந்த கல்யாணத்தை வந்து சந்தோஷமாக வந்து நம்ம திட்டப்படி நடந்துட்டு அப்படின்னு வந்து நம்ம லிங்கமும் சந்தோஷப்படுறாங்க. பத்மா பார்வதியும் வந்து நம்ம அண்ணனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மாயா சரவணோட அம்மாவை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க. ஆனால் நம்ம பெரியப்பாவோட பேச்சை நம்ம மீற முடியாது. பெரியப்பா வாக்கு கொடுத்துட்டாங்க சாரு கூட தான் வந்து சீனுவுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கம்முனி இருக்காங்க. இனி என்னடா பண்ண அப்படின்னு வந்து இருக்க நேரம் இந்த தகவலை நம்ம புவனேஸ்வரிக்கு ஆளு வந்து புவனேஸ்வரி கிட்ட சொல்லிடுறாங்க. நாளைக்கு நம்ம எதிர்பார்த்தபடி சாருவுக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. இதை கேட்டதும் புவனேஸ்வரியும் பசுபதியும் வந்து பேசுகிறாங்க. நம்ம சாரு அந்த வீட்டில் வந்து கல்யாணம் பண்ணி போனால் லிங்கத்துக்கு தான் நல்லது. நம்மளுக்கு என்ன நலன் நடக்க போகுது, இதில் எந்த நலனுமே நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. லிங்கம் வந்து ஓரளவு இங்கே சொல்லானா அவன் நாளைக்கு ரகுராமோட சம்மந்தி ஆயிட்டானா அங்கே தான் வந்து ஒத்து உதுவான். இங்கே வந்து நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. அவங்க நம்மகிட்ட இருந்து அவன் பிரிஞ்சு அங்கே சேர்ந்துருவான் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் காலம் ஃபுல்லாக லிங்கம் வந்து கண்டிப்பாக ரகுராம் குடும்பத்தோட பகையாக இருக்கணும். நம்ம ரகுராமும் ஜெயிலில் வந்து கம்பி எண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் தான் அவள் வந்து சந்தோஷத்தில் சாரு எனக்கும் சீனுக்கும் கல்யாணம்னு நினச்சிட்டு இருப்பா. பேசாமல் நம்ம ஏன் வந்து சாரு வந்து போட்டு தள்ளக்கூடாது, போட்டு தள்ளிட்டு அவளை தூக்கில் போட்டு தொங்க போட்டோன்னா கண்டிப்பாக வந்து அவள் கையில் ஒரு லெட்டரை எழுதி வச்சிட வேண்டியதான். இந்த என் சாவுக்கு காரணம் ரகுராம் அப்படின்னு எழுதி வச்சு வந்து நம்ப வச்சிட வேண்டியதான். ரகுராம் மேலே உள்ள கோவத்தில் தான் அவள் தூக்கில் தொங்குனா அப்படின்னு வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு அந்த ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி நம்ம சாருவை வந்து கழுத்தை நெரிச்சு அப்படியே வந்து கொன்னுறாங்க. அதோட பார்த்தோன்னா அப்படியே அந்த ரூமில் கெட்டி தொங்க போட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில் சாருவுக்கு கூட கல்யாணம் அப்படின்னு வந்து ரூம் கதவை திட்டுறாங்க. சாரு ஏன் திறக்க மாட்டேங்க அப்படின்னு வந்து ஜன்னலோடு பார்க்குறாங்க. பேரதிர்ச்சியில் இருக்காங்க பத்மாவும் பார்வதியும். சாரு இப்படி ஒரு முடிவை எப்படி எடுத்தா, அவளுக்கு தான் மாமா வந்து கல்யாணம் பண்ணி வைக்கன்னு சொல்லிட்டாங்களா, அப்படி இருக்க நேரம் எப்படி எடுத்துட்டா அப்படின்னு வந்து ஒன்றுமே புரியலை. சரி நீ சாருவை வந்து இப்படி முடிவெடுத்துட்டான்னு எல்லாரும் வந்து கதவை தட்டி உடைச்சி நம்ம சாருவை மீட்டு வராங்க. நம்ம லிங்கம் வந்து உங்களை நம்பிதானே இந்த வீட்டில் நான் என் மகளை விட்டேன், இப்படி என் மக கடைசியில் உயிரை பறிச்சிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. நம்ம சீனுவுக்கும் மாயாவுக்கும் என்ன நடந்துச்சு என்னதுன்னு ஒன்றுமே புரியலை. அவள் கூட தானே கல்யாணம்னு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பிறகு எதுக்காக இவ இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்தா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவள் கையில் பேப்பர் இருக்கு அப்படின்னு வந்து அந்த பேப்பரை எடுத்து பார்த்து பெரிய ஷாக்காராங்க. என்னோட சாவுக்கு ரகுராம் தான் காரணம் அப்படின்னு வந்து அந்த லெட்டரில் இருக்குது. அதை பார்த்த உடனே அதிகாரிகளை வர வச்சுறாங்க. நம்ம சாரு வந்து சாதாரணமாக சாவலை, ரகுராம் வந்து இது ஏதோ பண்ணியிருக்கான் அதனால தான் வந்து செத்துருக்கா அப்படின்னு வந்து நம்ம ரகுராம் மேலே தீராத பழியாயிட்டு இந்த என்
பொண்ணு வாழ்க்கை இப்படி போனதுக்கு ரகுராம் தான் காரணம்னு நினைக்க நேரம் அப்படியே கோபமாக வருது அப்படின்னு வந்து லிங்கமும் அப்படியே மாறிடுறாரு. ஆனால் எல்லாத்துக்குமே காரணம் இந்த புவனேஸ்வரி தான். புவனேஸ்வரி லிங்கம் என்றைக்குமே வந்து ரகுராம் கூட வந்து சேர்ந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இந்த கல்யாணம் நடந்துன்னா நம்ம ரகுராமுக்கு பழி வாங்குறதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆயிரும். அப்படி இருக்க நேரம் ரகுராம காலம் ஃபுல்லாக வந்து கஷ்டப்படணும், பழி வாங்கணும் அப்படின்னு வந்தால் இந்த கொலை பழியை வந்து ரகுராம் மேலே போடணும், அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் புவனேஸ்வரி திட்டம். அதை நிறைவேற்றிட்டாங்க. இப்போ வந்து நம்ம புவனேஸ்வரி ரகுராமை பார்க்குறாங்க. அதிகாரிகள் கைது செய்து இழுத்துட்டு போகிறாங்க. நம்ம புவனேஸ்வரியும் வந்து போய் பார்த்து வந்து ரகுராம் வந்து நீ இப்போவாது வந்து எவ்வளோ வந்து கேவலமானவே அப்படின்னு வந்து இந்த ஊரை தெரிஞ்சிருக்கணும், ஒன்றவனா அவமானப்படுத்திட்டேன், நீ வந்து இன்னைக்கு காலம் ஃபுல்லாக வந்து ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியதா அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி அந்த நேரமும் நம்ம ரகுராம் கிட்ட வந்து சவால் விடுறாங்க. நம்ம மாயா யோசிக்கிறாங்க, சாரு வந்து சாவதுக்கு வாய்ப்பே இல்லை, அவளுக்கு தான் கல்யாணம் சீனு கூட அப்படின்னு வந்து சொல்ல நேரம் எப்படி வந்து அவள் தவறான முடிவு வந்து எடுப்பா, அப்படி எடுத்துருக்க மாட்டா. இந்த புவனேஸ்வரி தான் சாருக்கு சாவுக்கு காரணம், எப்படியும் வந்து அந்த உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வந்தால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து இருக்காங்க. ஆனால் புவனேஸ்வரி மகாலிங்கத்திட்ட பேசுகிறாங்க, இனி உடம்பை வச்சுட்டு இருக்காண்டா, அப்படியே வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் எரிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது, சாரு எப்படி எங்கள் பெரியப்பாக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேணும்னே அவள் கையில் நீ கூட லெட்டரை எழுதி வச்சிருப்பலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரியோட திட்டத்தை அப்படியே வந்து சொல்லுறாங்க. மாயா இவ கண்டுபிடிச்சிருவா போல இருக்க, அதுக்கு முன்னாடி நம்ம சாருவோட உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எரிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, அதுக்குள்ளே எரிக்க விட்டுறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல புவனேஸ்வரி ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஆனால் மாயா நம்ம ஜானகி குடும்பம் இல்லை, அவள் வந்து எப்படி இறந்தா, அவள் சாவதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவளுக்கும் சீனுக்கும் தானே கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க, அப்படி இருக்க நேரம் எப்படி சாவா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாம் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே, சாரு சந்தோஷமாக தானே இருந்தா அப்படின்னு வந்து நம்ம பத்மா பார்வதியே வந்து நினைக்கிறாங்க. அதோட வந்து அந்த உடம்பை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போயிட்டு வருது. அங்கே வந்து மாற்றி எழுத சொல்லிடுறாங்க புவனேஸ்வரி. அவள் வந்து அவளாட்டு தான் தூக்குல தொங்குறான், அதுக்கு முன்னாடி அவள் உடம்புல எந்த காயமும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடுறாங்கங்க. ஆனால் நம்ம ரகுராம் வந்து நான் என்ன வந்து செய்தேன், ஒன்றுமே அவள் சார்வர் நல்லபடியாக நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன், ஆனால் எல்லா நிலைமையும் தலைகீழ மாறிச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கதி கலங்கி நிற்கிறாங்கங்க. நம்ம லிங்கமும் ஒரே வந்து எப்படியும் என் மகளோட சாவுக்கு ரகுராம் தான் அப்படின்னு வந்து என் பொண்ணே வந்து லெட்டரை எழுதி செத்துருக்கானா, இந்த ரகுராமை விடக்கூடாது, காலம் ஃபுல்லாக அவன் ஜெயிலில் கம்பி எண்ண வேண்டியதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மொத்த குடும்பமும் இனி வந்து அவமானப்பட முடியாதான் நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு வந்து மகாலிங்கம் அப்படியே எதிரியாட்டு வந்து நம்ம புவனேஸ்வரிகிட்ட போய் ஐடியா கேட்டுறாங்க. புவனேஸ்வரி என்ன நீ வந்து நான் எது சொன்னாலும் கேபியா, இப்போ உடம்ப அப்படியே வந்து எரிச்சிடலாம் அப்படின்னு வந்து ஐடியா கொடுக்குறாங்கங்க. அதை தடுக்கிறாங்க நம்ம மாயா.